கர்நாடகாவில் பட்டியலின மக்கள் கோயிலுக்குள் நுழைவதை எதிர்த்து மாற்று சமூகத்தினர் சாமி சிலையை வெளியே எடுத்துச் சென்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மாண்டியா ஹனகேரே கிராமத்தில் ஒக்கலிக மக்கள் நிர்வகிக்கும் காளை பைரேஸ்வர் கோயிலில் பட்டியலின மக்கள் நுழைய மாவட்ட நிர்வாகம் அனுமதித்தது. அதன்படி பட்டியலின மக்கள் கோயிலுக்குள் நுழைந்து சாமி தரிசனம் செய்தனர். ஆனால் கோயில் களங்கம் ஏற்பட்டு விட்டதாக கூறி மாற்று சமூக மக்கள் சிலையை வெளியே எடுத்து சென்று பல்வேறு சடங்குகளை செய்துள்ளனர். அப்போது கோயிலை அவர்களை வைத்துக் கொள்ளட்டும், சாமி சிலையை தரமாட்டும் என வாக்குவாதம் செய்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக மாவட்ட ஆட்சியர், போலீசார் வரவழைக்கப்பட்டு பாதுகாப்புடன் கோயில் சிலை கருவறைக்குள் மீண்டும் வைக்கப்பட்டது. அங்கு தொடர்ந்து பிரச்சனை ஏற்படாமல் இருக்க போலீஸ் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. சமீபத்தில் திருமணம் செய்து கொண்ட சர்ச்சைக்குரிய சூரியனார் கோவில் ஆதீனம் பதவி விலக வலியுறுத்தி திருவிடைமருதூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கண்டன போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள 18 சைவ ஆதீனங்களில் ஒன்றான சூரியனார் கோவில் ஆதீனம் 14ஆம் நூற்றாண்டில் தோற்றுவிக்கப்பட்டது. இந்த ஆதீனத்தில் 28வது குரு மகா சன்னிதானமாக மகாலிங்க சுவாமிகள் கடந்த 2022ஆம் ஆண்டு ஜனவரி 3ஆம் தேதி முதல் உள்ளார். இந்த நிலையில் அவர் கடந்த அக்டோபர் 10ஆம் தேதி கர்நாடகாவில் வசித்து வரும் ஹேமாஸ்ரீ என்பவரை பதிவு திருமணம் செய்து கொண்டார். இது சர்ச்சை ஏற்படுத்தியுள்ள நிலையில் ஆதீனம் பதவி விலக வலியுறுத்தி திருவிடைமருதூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கண்டன போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.